அவங்க அம்மாவே அக்யூஸ் நம்பர் 1. தானை தலைவர், தன்மான தலைவர், டாக்டர் கலைஞர், செயல் தலைவர், தளபதி, எங்கள் தளபதி. அதை விட்டு இங்கே வந்து புரட்சி தலைவி அம்மா, பொதுச் செயலாளர் எங்கள் மாண்புமிகு சின்னம்மா. இதை தவிர இல்லை 3வது இடம் வந்து அடுத்து பாரதிய ஜனதாவுக்கு தான் வந்திருந்தா தேர்தலை நடத்திடும். இப்போ அது ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல இல்லை, அது கடைசிக்கு போயிடுச்சுன்னொன்னே தேர்தலில் எந்த நோக்கத்துக்கு அது நடத்த நினைக்குதோ அது நிறைவேறலை ஆடுறான்னு ஆச்சு. விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான், கோமணத்தோடு போகிறான்னா இப்போ அம்மனத்தோடு போராடிக்கிட்டு இருக்கிறான். திருவோடு ஒரு கையில் மண்டை ஓடு, இப்போ கட்டிய கோமணமும் போயிடுச்சு. இந்த நிலையில் விவசாயி நிறுத்திட்டு மிக்சி கிரைண்டரை வச்சுக்கிட்டு எதை அரைச்சி சாப்பிடுவ? இல்லை, இப்போ இந்த தேர்தலை தள்ளி வைக்கிறது வந்து பயனற்றது, வச்சிருக்க வேண்டியது இல்லை. ஏன்னா இது ஒரு நமக்கு முன் அனுபவம் இருக்குது. இடைத்தேர்தல் மட்டும் இல்லை, பொது தேர்தல்லையே இந்த கட்சிகள் வந்து பதவி பெறுவதற்கு வெல்வதற்கு வந்து பணத்தை தான் கொடுத்து வாங்குது. கடைசி நம்பிக்கையாக வச்சுருக்கிறது அதுதான். இங்கே வந்து என்ன தவறும் செய்யலாம், பணத்தை கொடுத்து வாக்கு பெற்றுக்கலாங்கிற சூழலை உருவாக்கிட்டாங்க. இப்போ அரவக்குறிச்சி தஞ்சாவூரில் என்ன காரணத்தை சொல்லி தேர்தல் ஆணையம் தள்ளி வச்சதோ அது திருப்பி அந்த தேர்தல் நடக்கும்போது அதே தான் நடந்தது. இப்போ அதே தான் ராதாகிருஷ்ணன் நகரில் இருக்கிற இடைத்தேர்தலையும் பணம் கொடுத்துட்டாங்க, பல்வேறு பரிசு பொருளை கொடுத்துட்டாங்க. இதை எங்களால் தடுக்க முடியல, அதனால் தேர்தலை தள்ளி வைக்கிறோன்னு சொல்லி வைக்கிறது என்பது இப்போ மறுபடி தேர்தல் நடந்தால் பணம் கொடுக்கப்படுமா இல்லை தடுக்கப்படுமா இந்த கேள்வி எழுது. அப்போ இப்போ மறுபடியும் பணம் தான் கொடுக்கப்படும், கொடுத்து தான் வாக்கு பெறுவாங்கங்கிற நிலை இருக்குமானால் தேர்தலை தள்ளி வைக்கிறதுனால பயனில்லை. அப்போ ஒரே வழி வந்து யார் பணத்தை கொடுத்து ஒரு மாண்புமிக்க ஜனநாயகத்தை கெடுத்து கேடுகட்ட பணநாயகமாக அதை மாற்றுறதுக்கான பணியை செய்கிறவர் ஒரு தேச துரோகி, ஜனநாயக துரோகி. அதனால் அவரை தேர்தலில் போட்டியிடுகிற வாய்ப்பை இழக்க செய்கிறோம். அதுக்கான தகுதியை அவர் இழக்கிறாருன்னு அவர் வெளியேற்றணும். அதை செய்கிறதுக்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்திட்ட இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு சிறப்பு அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பை உருவாக்கணும், அதுக்கு ஒரு சட்டம் இயற்றணும். இப்போ அது இல்லைன்னா இது போராடி பெற்ற சுதந்திரமும் ஜனநாயகமும் அர்த்தமற்றதாகவும் ரொம்ப கேலிக்குரியதாகவும் ஆயிரும். இப்போ இதுக்கு வந்து இதை தடுக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. ஒன்று, சிறப்பு படை, இந்த கண்காணிப்பு படைகள் எல்லாம் சாலையில் வழியில் நின்று கொண்டு போகிற வர பொதுமக்கள் எங்களை போன்ற அல்லது உள்ளே போகும்போது தடுக்குதே ஒழிய பணம் கொடுக்குற இடத்துக்கு வர்றதில்லை. அப்போ அங்கே வந்து ஒரு எங்கெங்கே நின்று வாக்கு சேகரிப்பீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அனுமதியை முன்கூட்டியே பெற சொல்லுது. அப்போ எங்கெங்கே தேர்தல் பணிமனைகள் நீங்கள் போடுவீங்க அந்த இதையும் கொடுங்க, அதுக்கு அனுமதி பெற இடங்களில் தான் நீங்கள் அமைக்க முடியும். ஏன்னா இங்கே தெருவுக்கு கண்ட இடத்துல உட்காந்துக்கிட்டு அவங்கவுங்க பாட்டு காசை கொடுக்குறாங்க. போட்டு அந்த இடத்துல கண்காணிப்பு கருவிகளை பொருத்தி அங்கே சிறப்பு படை காவலர்களை நிறுத்தி இவர்கள் அசைவுகளை அணுவாக கண்காணித்து கட்டுப்படுத்தலாம். ஒன்று. இன்னொன்று வந்து இவங்க அறிவித்தபடி பணம் வாங்குவது கொடுப்பது சட்டப்படி குற்றம், அப்படி செய்தால் ஓராண்டு சிறை தண்டனைங்கிற விளம்பர பலகைகள் வைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி பணம் கொடுக்கப்படும் போது வாங்கப்படும் போது பொதுமக்கள் அல்லது கொடுக்கிறவர்கள் கட்சித் தலைவர் பாகுபாடின்றி பிடிச்சு அச்சு ஊடகம் காட்சி ஊடகங்களில் அவங்க படங்கள் அவங்க பின்னணி வர்றது மாதிரி வெளிப்படுத்தி அவர்களை ஓராண்டு பிணையில் வர முடியாத கடுங்காவல் தண்டனையாக தடுப்பு காவலில் உள்ளே வச்சு ஒரு 100 பேரையாவது குறைஞ்சது சிறைப்படுத்தினா இந்த சமூக மரியாதைக்காக சமூக அவமானத்துக்காக அஞ்சி இவர்கள் வந்து இந்த செயலை செய்கிறதை கைவிடுவாங்க. அது செய்யலை. காலையில் கைது கொடுக்கும்போது கைதுன்னா மாலையில் பிணையில் விடுதலை செய்தார்கள்னா அவன் நேராக திருப்பி வந்து அதே இடத்துல தான் கொடுப்பான். அப்போ இது வந்து ஒரு ஒப்புக்கு நடவடிக்கை, ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையாக இருக்குது ஒழிய கட்டாயமாக இதை ஒழிக்கணும்னு முனைப்போட செய்ததை நம்ம பார்க்க முடியல. அப்போ தேர்தல் ஆணையமும் பொறுப்பற்று இது இயங்குதுங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் அமைப்பு முறையில் ஒரு முழுக்க ஒரு சீர்திருத்தம் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை தான் நீண்ட காலமாக அண்ணன் திருமாவளவனும் பேசுகிறாங்க, ஐயா ராமதாஸ் போன்றவர்களும் பேசி வராங்க, ஐயா ஜி ராமகிருஷ்ணன் போன்றவர்களும் வலியுறுத்துறாங்க. இப்போ நாம் என்ன நினைக்கிறோன்னா அமெரிக்க முறையை பின்பற்றலாம், வாக்கு எந்திரத்தை தூக்கி விட்டுட்டு வாக்கு தாள் முறைக்கு நம்ம வரலாம். இன்னொன்று வந்து அமெரிக்கா போல் வீதி வீதியாக போய் மக்களை சந்தித்து வாக்கு கேட்குற முறையை ஐரோப்பிய நாடுகள் போல் நம்மளுக்கு கைவிட்டலாம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒரு 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 நாம் தமிழர் கட்சி ஆர்கே நகரில் கூட்டம் போடுறதுக்கு ஒரு இடம், திமுகவுக்கு ஒரு இடம், பாமகவுக்கு ஒரு இடம், மதிமுகவுக்கு ஒரு இடம், அதிமுகவுக்கு ஒரு இடம், காங்கிரஸுக்கு ஒரு இடம் பாருது. அவங்க என்ன செய்ய போகிறாங்க பேசட்டும், மக்கள்கிட்ட சொல்லட்டும். மக்களுக்கு எந்த கருத்து ஏற்புடையதோ, யார் வந்தால் நல்லது செய்வாங்க நம்பிக்கை வருதோ, யாருடைய ஆட்சியின் கீழே வாழணும்னு அவங்க விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு வாக்கு தரட்டும், அது சரியாக இருக்கும். இல்லைன்னா நான் மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன், நான் சேவை செய்ய வரேன், தயவு செய்து வாய்ப்பு கொடுங்க, தயவு செய்து வாய்ப்பு கொடுங்க. அந்த மக்களுக்கு நெருக்கம் போக போக
அது வந்து அது அங்கே தான் போய் வேலை செய்ய போகும்போது தான் காசை கொடுத்து பரிசை கொடுத்து வாக்கை பெறுவதில்லை வாங்குவது வந்துடுது. அந்த முறையை ஒழிக்கணும். அந்த முறையை நான் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். அது ஐரோப்பிய அரசியல் போல் நம்ம அதை கொண்டு வரலாம். இப்போ ட்ரம்ப் எடுத்துக்கிட்டாலும் ஹிலாரி அம்மையார் எடுத்துக்கிட்டாலும் 2 பேரும் ஊடகங்களில் பேசுனாங்க. மக்கள் பெருவாளர் மக்கள் கேட்டாங்க. அவங்களில் வந்து யார் ஆண்டால் நல்லாயிருக்கும், யார் அதிகாரத்துக்கு வந்து சரியாக இருக்கும் முடிவு பண்ணாங்க, போட்டாங்க. அந்த மாதிரி முறைக்கு வந்துட்டா தேர்தல் செலவும் குறைவு. இந்த மாதிரி மக்களுக்கு தேவையற்ற நெரிசல், நெருக்கடி, உளைச்சல் இதெல்லாம் இல்லை. இப்போ ஆர்கே நகரில் மிகுந்த கடுமையான போக்குவரத்து நெரிசல், மக்களுக்கு வந்து அன்றாட வாழ்க்கைக்கான நகர்வுக்கான இடையூறு இதெல்லாம் இருக்காது. இப்போ இன்றைக்கி ஊடகங்கள் பெருத்துருச்சு. தொலைக்காட்சி, நான் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் ஒவ்வொரு தலைவருக்கும் கொடுக்கட்டும். இல்லை எல்லா தலைவரையும் வரிசையாக வச்சு 10 நிமிஷம் நீங்கள் பேசிட்டு உட்காருங்க, நீங்கள் பேசுங்க, எல்லார் கருத்தும் எந்த கருத்து ஏற்புடையதோ அதை ஏற்றுக்கொண்டு மக்கள் வாக்கு தரட்டும்னு அப்படி ஒரு முறையை கொண்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பு சீர்திருத்தம் தேவைப்படுது. இன்னொரு வாய்ப்பாக நான் என்ன கேட்குறேன்னா, கட்டாய வாக்கு செலுத்துதல். அது கட்டாய வாக்கு செலுத்தும்போது வாக்காளர் அடையாள அட்டைக்கு இருக்கிற மதிப்பளவுக்கு செஞ்சிடணும். வாக்காளர் அடையாள அட்டை இருந்தாலே நான் ஓட்டுன்னு உரிமம் கொடுத்துருவேன். இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஆதார் ஆக்கிட்டாங்க. அதுக்கு வரல நான் அதனால தான் நான் குடும்ப அட்டை கொடுப்போம், அதனால தான் நாங்கள் மின் இணைப்பு கொடுப்போம், எரிவாயு இணைப்பு கொடுப்போம். அதை விட்டுட்டு வாக்கு செலுத்தினதுக்கான அட்டை இருக்கா, அந்த இதை கொடுக்கணும். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், கள்ள வாக்கு பதிவையும் தடுக்க எல்லாரையும் வாக்கு செலுத்த வர வைக்கணும். ஒருவேளை வாக்கு செலுத்த வர முடியல அப்படின்னா அது உரிய காரணத்தை மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், மருத்துவ சான்றிதழ் இப்படி ஏதாவது கொடுத்து சமர்ப்பிக்கணும். அது வந்து ஆமாம் நாங்கள் இப்படி தப்பு பண்ணிட்டோம், ஆமாம் நாங்கள் தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிற தூய ஜனநாயக ஆற்றல் தமிழ்நாட்டில் இல்லை. அதாவது உங்களுக்கு தமிழ்நாட்டில் வேணால் இடதுசாரி தோழர்கள் வேணால் ஆமாம் அது தவறு நடந்துச்சு, வருங்காலத்தில் இல்லாமல் திருத்திக்கணும்னு ஒரு நேர்மையாக இருக்கிறாங்க. அது மற்றபடி யாருக்கும் அந்த தூய ஆற்றலாக நான் பார்க்கல. அது வெட்டி போச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி பணத்தை வாக்குக்கு 4000 கொடுத்தவனே ஜனநாயக படுகொலைன்னா கொலை செஞ்சதே நீ தானே. இதில் 2000 கொடுத்தவர் எல்லாரையும் பதவி விலகணும், கொடுமை இருந்துச்சுங்கிறாங்க. 4000 கொடுத்தவர் எதாக இருந்தாலும் எதிர்கொள்ளுவாங்கிறாங்க. இதில் எங்களை போலவங்க தான் எந்த பக்கம் நிற்கிறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த முறை ஒழியணும்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடிமகனும் நினைக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ தான் நல்ல அரசியல் பிறக்கும், நல்ல ஆட்சி பிறக்கும், மக்களின் நலன் நினைத்து சிந்திக்கிற தலைவர்கள் நிறைய உருவாகி வருவார்கள். இது தற்சோர்வு அடைஞ்சிருவாங்க. இளைய பிள்ளைகள் வந்து பணம் இருக்கிறவன் தாண்டா செய்ய முடியும் போது எல்லாம் சரிப்பா காசு கண்ணவன் வாங்கிங்கிறார். நல்லா தான் பேசுகிறாங்க, நல்லா தான் இருக்குது கேட்க, பணம் இல்லையே அவங்ககிட்ட அப்படி வெல்லுவாங்கன்னு. அப்போ பணம் இருந்தால் தான் வெல்ல முடியுமா? அங்கே இல்லை. இங்கே வந்து நல்ல சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறை ஒழியணும். தனி மனித அபிமானங்களை பார்த்து அரசியல் செய்கிற முறை ஒழியணும். ஜெயலலிதா அப்படிங்கிறத விட்டு அதிமுகவுக்கு ஒரு தத்துவம் சொல்லுங்கள். 3 பேரும் அம்மா, ஓபிஎஸும் அம்மா, தினகரன் அம்மா, தீபாவும் அம்மா. யார் அந்த அம்மா? உங்கள் அம்மாவே அக்யூஸ் நம்பர் 1. அப்புறம் நீங்கள் அதை பற்றி பேச ஒரு பொது விவாதத்துக்கு நேர்மையாக உழைச்சான்றோட நிற்க இந்த தலைவர்கள் யாரும் இல்லை. திட்டமிட்ட கொள்ளைக்காரின்னு சொல்லுது அந்த தீர்ப்பு. இது சசிகலா குடும்பத்துக்கும் தொடர்புலைன்னு சொல்கிறதெல்லாம் நம்பவே முடியாது. இது திட்டமிட்டு கொள்ளையடிக்கிறதுக்காகவே கூட வச்சுருந்தாங்கன்னு 500 பக்கத்துக்கு மேலே இருக்கிற தீர்ப்பில் 300 பக்கம் ஜெயலலிதா மேலே தான் குற்றச்சாட்டு. அதை ஒரு பொது விவாதத்துக்கு வரணும்ல. அதை கடத்தி விட்டுட்டு போகிறத எப்படி நீங்கள் இருப்பீங்க? இப்போ உயிரோடு இருந்தால் எங்கே இருந்திருப்பாங்க? அப்போ நியாயத்தை பேசணும்ல. 4 ஆண்டு சிறையில் இருந்திருப்பாங்க. அப்போ அந்த இதில் போய் அம்மா வழியிலே அம்மா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அதெல்லாம் பேசாத. இப்போ அதை விட்டால் கொள்கை இருக்கானா? இல்லை. இவங்களுக்கு இந்த கட்சியை விமர்சிக்கிறது தவிர வேறு கொள்கை இல்லை. அப்போ இங்கே என்னென்னா தனி மனித அபிமானம். தானே தலைவர், தன்மான தலைவர், டாக்டர் கலைஞர், செயல் தலைவர், இப்போ தளபதி, எங்கள் தளபதி. அதை விட்டு இங்கே வந்து புரட்சி தலைவி அம்மா, பொதுச் செயலாளர் எங்கள் மாண்புமிகு சின்னம்மா. இதை தவிர தனி மனித அபிமானங்கள் வாழ்க ஒழிய கோஷத்தில் போய் இந்த மக்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கானே ஒழிய அரசியல் என்பது என்னன்னே அவனுக்கு கற்பிக்கப்படல. 1 சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறை ஒழியணும். நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறை வளரணும். அப்போ தான் வந்து எவனுடைய கருத்து ஏற்புடையது, எவன் சொல்கிறது ஆக்கப்பூர்வமாக இருக்குது, எவன் சொல்கிறது அறிவுபூர்வமாக இருக்குது, எவன் சொல்கிறது இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக சரியாக இருக்கும், அந்த கருத்து தான் சரியாக இருக்குது. அவன் பின் அந்த கருத்தியல் அடிப்படையில் அரசியல், தத்துவத்தை ஏற்ற அரசியல், எண்ணத்தை பார்த்த வாக்கு அப்படிங்கிறது வரும்போது தான் நல்ல அரசியல் உருவாகும், நல்ல ஆட்சி மலரும்.
ரத்தில் வந்து இப்போ பிஜேபி வந்து இப்போ நாங்கள் நிற்கிறோம் இல்லையா, இப்போ நாங்கள் வந்து கருத்து கணிப்பில் எங்களை முதல்ல வெளிப்படையாக சொன்னால் ஆட்டத்திலே சேர்க்கலை. பொது தேர்தலையும் சரி இப்போவுமே சரி நாம் தமிழர் போட்டியிடுது அப்படிங்கிறதுல ஆட்டத்திலே சேர்க்கலை. நீங்கள் நுட்பமாக கவனிச்சிங்கன்னா நான் எடுத்து இந்தவர் நான் விளையாடுறேன், எனக்கு ஒன்றுன்னு இருக்கட்டும், ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கட்டும், ஆனால் என்னை ஆட்டத்திலே சேர்க்கறது எந்த வழியில் ஊடகத்து தர்மம் வச்சுருக்கேன் நேர்மை வச்சுருக்கேன்னு சில பேர் என்னையும் ஒப்புக்கு சேர்க்குறாங்க. நான் ஒரு சப்ஸ்டியூட்டு தான், ஒப்புக்கு அந்த இவரும் போட்டிடுறாருங்கன்னு தான் சேர்த்தாங்க. ஆனாலும் திமுக முதலிடத்துலங்கிறாங்க, சிலர் ஓபிஎஸ் முதலிடத்துலங்கிறாங்க, அப்புறம் 3வது இடத்துல தினகரன் அணிங்கிறாங்க. இப்போ இது ரெண்டும் ஒன்றா இருந்தால் திமுக அதிமுக ரெண்டும் ஒன்றா இருந்தால் 3வது இடத்துல நாங்கள் தான், 3வது இடத்துல நாங்கள் தான். இப்போ மாற்றத்திற்கான அரசியல்னு வச்சா நாங்கள் தான் முதல் இடத்துல இருக்கிறோம். ஆனால் அவங்க கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, முதல் இடத்துல இருக்கிறவங்கள 4வதாக போடுறாங்க. அப்போ இது யாருக்காக இந்த வேலையெல்லாம் நடக்குதுன்னு பாருங்கள். அப்போ இதில் என்னென்னா மாற்றத்திற்கான அரசியலில் முதலிடம் இந்த வரிசையில் திமுக அதிமுக ஓபிஎஸ் அணி, அடுத்து இப்போ தினகரன் அணி, 4வது நாம் தமிழர் இருக்குது. இப்போ இது ரெண்டும் ஒன்றா இருந்தால் 3வதாக நிற்கும். பிஜேபி கடைசியாக சுழியம் புள்ளியில் நிற்கிது. இப்போ அது என்னென்னா அடுத்து நாங்கள் தான் கழகங்களால் ஆட்சி, அந்த ஆட்சி இந்த ஆட்சின்னு சொல்லிட்டு வருது. கர்நாடகா வரைக்கும் வந்தாச்சு. எஸ்எம் கிருஷ்ணாவையும் சேர்த்தாச்சு, 2 பேரும் எடியூரப்பா இருக்கார், அங்கே காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்குது. இப்போ ஒரு மாற்று வேணால் பிஜேபி வந்துடும், அங்கே கர்நாடகா வரைக்கும் வந்துட்டோம். அவனுடைய இலக்கு தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்குள்ளே வேறு ஒரு ஆற்றல். நீங்கள் எந்த குறையும் எங்களை சொல்ல முடியாது. நீ ஊழல்னு சொல்ல முடியாது, நீ லஞ்சம் பெற்றான்னு சொல்ல முடியாது, நீ இந்த நாட்டை வளத்தை சுரண்டிட்டான்னு சொல்ல முடியாது. ஒன்றே கூட வண்டியாக இல்லை, லாரியில் கப்பலாக குறை சொல்கிறது கூட பாரதிய ஜனதா எங்களுக்கு இடம் வச்சுருக்கு. எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. அப்போ இன்னும் ஒரு புதிய ஆற்றல் மேலே ஏறி வருதுன்னொன்னே டாக்குன்னு இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல அது இருந்ததுன்னா தேர்தல் நடத்தியிருக்கோம். அண்ணன் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதுன்னு. இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல அந்த அடுத்த மாற்று பாரதிய ஜனதா தான் கருத்து கணிப்பு வந்திருந்து, இல்லை 3வது இடம் வந்து அடுத்து பாரதிய ஜனதாவுக்கு தான் வந்திருந்தா தேர்தலை நடத்தியிருக்கோம். இப்போ அது ஒன்றுமே இல்லை, அந்த இடத்துல இல்லை, அது கடைசிக்கு போயிடுச்சுன்னொன்னே தேர்தலில் எந்த நோக்கத்துக்கு அது நடத்த நினைக்குதோ அது நிறைவேறலை, ஆடுறான்னு அடிச்சு விடுது. இவ்வளோ தான் இங்கே இருக்கிறது. இனி வந்து அது இடைத்தேர்தல் நடத்தாது. அது நேரடியாக ஆட்சியை கலைச்சிட்டு ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்து, பாரதிய ஜனதா ஆட்சி தானே ஆளுநர் ஆட்சி, அது ஒரு கொஞ்ச நாள் நடத்திட்டு திருப்பி மொத்தமாக கலைச்சிட்டு பொது தேர்தல் 2019 பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் பொது தேர்தல் கொண்டு வரதுக்கான வேலையை செய்யும். செய்தா இல்லையான்னு நிம்பார், செய்யும், அதான் செய்யும். இல்லை மாற்று என்பதே தேசிய திராவிட அரசியல் கட்சிகளுக்கு மாற்று தத்துவமாகவே வந்து ஒரு கொள்கை அளவுலேயே முழுக்க மாற்று வந்து நாங்கள் தான். அதை தொடக்கத்திலேருந்து இப்போ வச்சுக்கிட்டு சிறிதும் சமரசம் இல்லாமல் புது பாதையில் பயணிக்கிறது நாங்கள் தான். அதில் வந்து இப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து உருவாக்கப்பட்ட தலைவர்கள். இவங்க வந்து ஐயா கலைஞருடைய மகன், இவர் சசிகலாவுடைய உறவினர், அப்படி கைப்பற்றி கொண்டு வராங்க. இது வந்து ஜெயலலிதா கட்சியும் இல்லை, சசிகலா கட்சியும் இல்லை, தினகரன் கட்சியும் இல்லை, இது ஸ்டாலின் கட்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது பேரறிஞர் அண்ணா தொடங்கி அது பல ஆயிரக்கணக்கான பெருந்தகையில் உழைச்சி அது ஐயா கலைஞர் கைக்கு வந்து அது பல நெடுங்காலமாக வந்து ஒரு தலைவரை ஒரு திட்டமிட்டு உருவாக்கி மெதுவாக வளர்த்து கொண்டு வராங்க. அப்படி வருது. நாங்கள் அப்படி இல்லை. மாற்று என்றால் கருத்தியலாகவே நீங்கள் வந்து ஒரு மொழி கொள்கையிலிருந்து நீங்கள் தொடங்குனீங்கன்னா முழுக்க மாற்று நீங்கள் தான். உங்களுக்கு இருமொழி கொள்கை, எங்கள் கொள்கை மொழி ஒன்று. எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ்வதற்கு, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ்வதற்கு. ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி, பயிற்று மொழி எல்லாமே எங்கள் தாய்மொழி தமிழ். விரும்பினால் எம்மொழியும் கற்போம், இந்தி உட்பட விரும்பி கற்போம். நீ கட்டாயமாக கற்கணும்னா அதை உயிரை கொடுத்தேன்னு எதிர்ப்போம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்போ அடிப்படையாக இருக்கிற மொழி கொள்கையிலிருந்தே நாங்கள் மாறுபடுறோம் இந்த கட்சியிலேருந்து. அப்போ அந்த மாதிரி வர்றோம். இப்போ இனம் அப்படிங்கும்போது இது வந்து என் நிலம். இது இப்போ நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் அவமானகரமானதுன்னு எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பிக்கிறார். எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நிலம், எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம். இது எல்லாமே இல்லாமல் நாங்கள் இப்போ நிர்வாணமாக நிற்கிறோம். இப்போ இந்த நிலையில் எனக்குன்னு எல்லா மொழி வழி தேசிய இனங்களுக்கும் தனித்தனி மாநிலம் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது காரணம் அதனுடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, அவனுடைய தொன்றுவிட்ட வேளாண்மை, மற்ற கனிம வளம், காட்டு வளங்கள், கனிம வளங்கள், இது நீர்வளம், நிலவளம், பெண்ணிய உரிமை, இதெல்லாம் பாதுகாத்து வர்றதுக்கு அவனுக்கு ஒரு சமூக, அரசியல், பொருளாதாரம் இதெல்லாம் சேர்த்து ஒரு அரசியல் இருக்குது. அதுக்கு தான் ஒவ்வொரு மாநிலத்தையும் கொடுக்குறோம். அப்போ இங்கே என் நிலத்தை தமிழர் நான் தான் ஆளணுங்கிற உரிமை இருக்குது பாருங்க, அதை இந்த கட்சிகள் வைக்கலை, நாங்கள் தான் வைக்கிறோம். எப்படின்னா என் நிலத்தை நான் ஆள்வது என்பது என் உரிமை.
என் நிலத்தை நான் ஆளாமல் பிறர் ஆண்டு நான் வாழ்வதென்பது நான் அடிமையாக வாழ தயாராக இல்லை. அதனால தான் இங்கே வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. எல்லோரும் கூடி வாழுவோம், நாங்கள் தான் ஆளுவோம், எல்லாரும் ஒன்றா நிற்போம், நாங்கள் தான் தமிழர்கள், நாங்கள் தான் முன்னால் நிற்போம். ஏன்னா இது என் வீடு, இது என் நாடு. அவரவர் வீட்டில் அவரவர் வாழ்வதும் அவரவர் நாட்டில் அவரவர் ஆள்வதும் அடிப்படை தர்மம். அப்போ வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், அது எங்கள் இனத்தின் பெருமை. இனி எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எம் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை என்ற முழக்கத்தை முன் வச்சு நிற்கிற ஒரே அரசியல் இயக்கம் நாங்கள் தான். இப்போ ஓபிஎஸ் ஆள்றாரு, எடப்பாடி ஆள்றாருன்னா தமிழருங்கிற ஆள் இல்லை, அறம். காமராஜர் ஆட்சியே ஆள் ஆட்சி இல்லை, தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி. நாங்கள் வரும்போது மலையாக இருக்கும், காடுகளாக இருக்கும், ஆறாக இருக்கும், ஏரியாக இருக்கும். இது கட்டடங்களாக மாறாது, அது கல்குவாரியாக மாறாது, அது காசாக மாறாது, ஆற்று மணல் அள்ளி விற்கப்படுற அந்த அவல நிலை வராது. இப்போ குடிநீருக்கு என் பெற்றோர்கள் எங்கள் குலமக்கள் குடத்தை தூக்கிட்டு பல கிலோமீட்டர் தொலைவில் அலைய வேண்டிய அவசியம் வராது. அது காரணம் என்ன? மண்ணை நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம். மண்ணை வாழ வைக்காது மனிதர்களுக்கான அரசியலை மனிதர்களை வாழ வைப்போம்னு சொல்கிறதே ஏமாற்றுங்கிற அரசியலுக்கு நாங்கள் வரோம். மண்ணை வாழ வச்சுட்டா அதில் இருக்கிற ஒரு உயிரினமான மனிதனை மண் வாழ வச்சிடும். ஆனால் மண்ணை அழிச்சிட்டு மனிதனை மட்டும் உனக்கு மிக்சி தரேன், கிரைண்டர் தரேன், டிவி தரேன், ஃபேன் தரேன், ஸ்கூட்டிக்கு 50 விழுக்காடு மானியம் தரேன், அது தரேன், இது தரேன்னா ஆடு செத்து, மாடு செத்து, யானை செத்து, புலி செத்து, சிங்கம் செத்து, கரடி செத்து, கொக்கு செத்து, சிட்டு செத்து, மரம் செத்து, செடி செத்து, பூச்சிகள் செத்து, வண்டு செத்து, எல்லாம் செத்து போயிடுச்சு. தண்ணி இல்லை, மழை இல்லை, காடுகள் இல்லை, ஆறு இல்லை, ஏரி எல்லாம் அழிச்சாச்சு, எல்லாம் நாசமாக போச்சு. நாடெல்லாம் குப்பை, எல்லா இடமும் நச்சு புகை, எல்லாம் கழிவு, ரசாயன கழிவுகள். இந்த இடத்துல மனிதனை மட்டும் மிக்சிங் கிரைண்டரும் கொடுத்து விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான். கோமணத்தோடு போகிறான்னா இப்போ அம்மனத்தோடு போராடிக்கிட்டு இருக்கிறான். திருவோடு ஒரு கையில் மண்டவோடு, இப்போ கட்டிய கோமணமும் போயிடுச்சு. இந்த நிலையில் விவசாயி நிறுத்திட்டு மிக்சி கிரைண்டரை வச்சுக்கிட்டு எதை அரைச்சி சாப்பிடுவ? எரிவாயு கொடுக்குற, மானியம் கொடுக்குற, எதை எரிச்சு சாப்பிடுவா? உடனே நீ எரிச்சிக்கிட்டு சாவியா? அப்போ இந்த இடத்துல மண்ணுக்கு அரசியல் செய்கிற ஒரு மாற்று பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி தான். அதனால் நாங்கள் தான் மாற்று, அதனால தான் நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்கிற தத்துவத்தை முன்வைக்கிறோம். பார்க்க மாட்டாங்க. அது இப்போ காங்கிரஸ் கூட ஐயா ராகுல் காந்திலாம் பேசுகிறாங்க இந்த இது. ஆனால் காவிரி மேலாண்மை வாரியத்தில் அவர் நிலைப்பாடு என்ன? வாய் திறக்க மாட்டாங்க. பாரதிய ஜனதாவுக்கு எதிராக பிரதமர் சந்திக்கலைங்கிறதுக்காக பேசுகிறாங்க. இவங்க 2 பேருமே ஒன்று தான். இது நல்லா விளங்கிக்கணும். அவங்க நம்மளை புறக்கணிக்கிறாங்கல்ல. இல்லைங்க, இப்போ கடந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது விவசாயி சாகலையா? பார்த்தாங்களா? மீனவன் சாகலையா? வருத்தம் தெரிவித்து பார்த்தாங்களா? எங்களை இவங்க 2 பேருமே தொடக்கத்திலேருந்து நிராகரிப்பாங்க. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், இனமானமுள்ள தமிழ் மக்களை அவங்கள நிராகரிச்சிடணும். இப்போ பாரதிய ஜனதாவை ஏன் எனக்கு தேவையே இல்லை இந்த தேசிய கட்சிகள் நான் சொல்கிறது காரணம் இதுதான். நீ எதுக்குமே நிற்க மாட்டேன், என் வீட்டு இளவுக்கே வர மாட்டேன், பிற எதுக்கு நீ வரப்போகிற? இப்போ ஒரு நடிகை வந்தால் சந்திக்கிறீங்க, யார் வேண்டாலும் சந்திக்கிறீங்க, சக்கி வாசுதேவுக்கு சந்திக்கிறீங்க, பல மணி நேரம் அவருக்கு மணி அடிச்சு பூசாரி வேலை பார்த்துட்டு போறிய. நீங்கள் இவ்வளோ வேலை பார்க்குறிய உலகத்துக்கு. இது எனக்கு இல்லை அவமானம், இந்த நாட்டுக்கு அவமானம். இந்த நாட்டு குடிமகன் தலைநகரில் அம்மனமாக ஓடுறாங்கிறது உன் வீட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு அவமானம். உங்களுக்கு வெக்கமான அவமானம் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் இல்லை. இதில் இப்போ நீங்கள் என்ன நிராகரிக்கிறீங்கன்னா இதில் தமிழன் இன உணர்வு மாணவ உணர்வு கொண்ட வேளாண் குடிமக்கள் முற்றுமுழுதாக அவங்கள நிராகரிக்கணும். அது இல்லாமல் மறுபடியும் எனக்கு மானத்தை விட எனக்கு இனத்தை விட மதம்தான் பெருசுன்னு ஓட்டு போட்டால் அவனை நம்ம மனிதனாகவே மதிக்க முடியாது. அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இங்கே மதம் காப்பாற்றாது, சாதி காப்பாற்றாது, கடவுள் காப்பாற்றாது. எது காப்பாற்றும்? கடல் காப்பாற்றும், சூரியன் அது ஒளி காப்பாற்றும், காற்று காப்பாற்றும், மரங்கள் காப்பாற்றும், மலை காப்பாற்றும், நிலம் காப்பாற்றும், அதன் வளம் காப்பாற்றும், நீர் காப்பாற்றும். இதுதான் மனிதனை காப்பாற்றும். மனிதனை மட்டும் இல்லை, எல்லா உயிரினையும் அதான் வாழ வைக்க, அதான் காப்பாற்றும். இதை விட்டுட்டு சாதியும் மதத்தையும் பிடிச்சி கட்டிக்கிட்டு இருந்தால் அது காப்பாற்றாது, சாகடிச்சு கொள்ளும். என்ன உயர்ந்த சாதினா அது தனியாக வீட்டில் தண்ணி மழை பெஞ்சிட்டு போகுமா? இவர் உயர்ந்த மதத்துக்காரர், ஒரு பெரிய மதம் பெருங்கூட்டம்னு காற்று அவருக்கு மட்டும் இப்படி வீசிட்டு போகுமா? அதெல்லாம் இல்லை. அது விஷம் யாரையும் கொல்லும், மதம் பார்த்து சாதி பார்த்து கொள்வது இல்லை. அது பசி யாருக்கும் வரும். இவர் உயர்ந்த சாதி 1 மணி நேரம் விட்டு பசிப்போம்னு இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதை புரிந்து கொண்டு வாக்கு செலுத்தணும். வருங்காலத்தில் இளைய பிள்ளைகளை அரசியல் செய்ய வரணும்.